ஹே கைஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். அருண் பேசுகிறேன் ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் கைஸ். அது என்னென்னா ஃபிஷிங் பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நம்ம ஆங்கிலர்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப் மூலமாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே தெரிய வரும். ஸோ அதை வச்சு நம்மளோட ஃபிஷ்ஷிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா மீன் பிடிக்கலாம், ஏமாற்றங்கள் நிறையா இல்லாமல். ஸோ இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் அதுக்குள்ளே போங்க. கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்த சர்ச் ஏரியாவில் ஃபிஷிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் ஐக்கானில் இந்த தூண்டி முள் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் வரும் கைஸ். இந்த ஆப் தான் நமக்கு தேவையான ஆப். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதில் ஓப்பன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிப்பேன். இந்த ஆப்பை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துட்டு பாருங்கள் 5 மில்லியன் டவுன்லோட்ஸ். 5 மில்லியன்னா என்ன, 1 மில்லியன்னா 10 லட்சம். ஸோ 5 மில்லியன்னா 50 லட்சம் பேர் இந்த ஆப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃபோனில். ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப் கைஸ். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ உங்களோட கரண்ட் லொக்கேஷனை அது வந்து மேப்பில் காமிக்கும். சில பெர்மிஷன்லாம் கேட்கும், மேப் ஆக்சஸ்லாம். அந்த பெர்மிஷன்லாம் ஓகே கொடுத்து அக்செப்ட் பண்ணி இதுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் ஒரு 3 கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஆப்ஷன் இது தான். இந்த ஃபோர்காஸ்ட்டு கீழே ஃபிஷ் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு ஃபிஷ் ஆக்டிவிட்டி இருக்குன்றதை காமிச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து 83% ஃபிஷ் ஆக்டிவிட்டி, அதாவது ஹை ஃபிஷ் ஆக்டிவிட்டி, நல்லா மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேஜர் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலையில் 9:40லேருந்து மதியம் 12:10 வரைக்கும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து 9:57லேருந்து நடுராத்திரி 12:27 வரைக்கும் மேஜர் டைம் சொல்கிறாங்க. இந்த மேஜர் டைம்னால் ஒன்றும் இல்லை கைஸ், இந்த முழு வெள்ளத்துலேருந்து சுடு வத்தம் போகிறதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டைம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அரை வெள்ளம்னு சொல்ல முடியாது, அரை வத்தம் டைமிங் தான் மேஜர் டைம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வெள்ளம் வத்தம் அப்படின்னா என்னென்னு புரியலன்னா அதை நெக்ஸ்ட்டு வர பதிவில் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைனர் டைமிங்னா அதான் சுடு வத்தத்துலேருந்து முழு வெள்ளம் போகிறதுக்கு நடுவில் இருக்கிற டைமிங் தான். அதாவது பாதி நீர் வத்தத்துலேருந்து வெள்ளம் வர டைமில் பாதி டைமில் இருக்கிறது தான் வந்து மைனர் டைமிங். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 3:57லேருந்து விடிய காலையில் 5:27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாயங்காலம் 4:23லேருந்து 5:23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைமிங், மேஜர் டைமிங்ஸ் ஒரு நாளைக்கு 2 வாட்டி வரும், மைனர் டைமிங்ஸ் ஒரு நாளைக்கு 2 வாட்டி வரும். சில நாட்களில் 2 மேஜர் டைம் 1 மைனர் டைம் வரும். சில நாட்களில் 2 மைனர் டைம் 1 மேஜர் டைம் தான் வரும். அது அந்த நிலவோட டைமிங்கை வச்சு வரும் கைஸ். ஸோ இதான் சிம்பிள். இந்த 4 விஷயத்தில், இந்த 4 டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமிங்கில் நீங்கள் ஃபிஷ்ஷிங்க்கு கிளம்புனீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட ஃபிஷ்ஷிங் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஸ். ஃபிஷ் ஆக்டிவிட்டி கீழே கொடுத்துருக்கிறது வேவ்ஸ்னால் அலை எந்த அளவுக்கு உயரமாக இருக்கும், எவ்வளோ சீற்றமாக இருக்கும், எவ்வளோ காற்றடிக்கும், இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலோட டெம்பரேச்சர், தண்ணியோட வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ சூடாக இருக்கும். 88 டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஏன்னா இது வெயில் காலம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியில் இருக்கும். வெயில் கடுமையாக தான் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து 88 கொடுத்துருக்காங்க. ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் பெருசாக மீன் கிடைக்காது. ரொம்ப கம்மியாக தண்ணி சில்லுன்னு இருந்தாலும் மீன் கிடைக்காது கைஸ். ஆவரேஜாக அந்த மிதமான டெம்பரேச்சர் தான் வந்து எப்போவுமே நல்லா மீன் கிடைக்கிற டைமிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட்னால் உள்ளே வந்து நீர் ஓடும். கடலுக்குள்ளே பார்க்க அமைதியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடலுக்குள்ளார தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் நோக்கி போயிட்டுருக்கும். சில டைமில் அமைதியாகவே இருக்கும். ஏரி குளத்துலலாம் வந்து கரண்ட்டே இருக்காது.
நம்ம ஒரு வெயிட்டை தூக்கி போட்டோம்னா அது போட்ட இடத்துல கம்முன்னு அப்படியே இருக்கும், உள்ளே போய் செட்டில் ஆகிருக்கும். ஆனால் கடலில் அப்படி இருக்காது, பார்க்க நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம தூண்டி போடுறோம், ஒரு வெயிட்டை தூக்கி உள்ளே போடுறோம்னா எதர் லெஃப்ட் சைடு ஓடும், இல்லைனா ரைட் சைடு ஓடும், இல்லைனா சில டைம் உள்ளே இழுத்துட்டு போவோம், சில டைம் வந்து நம்ம போட்ட குண்டை வெளியவே தள்ளிடும். ஸோ இதுதான் வந்து சி கரண்ட்டு. இன்றைக்கி சி கரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.9 ஃபீட் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு அடி நவரக்கூடிய அளவுக்கு தண்ணி நீரோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எந்த டைரெக்ஷன்னா சவுத் வெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 212 டிகிரிஸ் சவுத் வெஸ்ட். அப்போ வந்து தெற்க நோக்கி நீரோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீரோட்டம் அதிகமாக இருக்க டைமில் நம்ம சர்ஃப் ஃபிஷிங் பண்ணுறவங்க, அதாவது வெயிட் வச்சு பண்ணுறவங்க, இந்த ஸ்பைடர் வெயிட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் வாங்கி போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூமெண்ட் ஆகி போகாமல் இருக்கும், போட்ட இடத்துல குண்டு நிற்கும். மற்ற நாளில் இந்த நீரோட்டம் இல்லாத டைமில் நீங்கள் நார்மலான வெயிட்டு போட்டு நீங்கள் ஃபிஷிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேவ்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.9 ஃபீட். 2.9 ஃபீட்டுன்றது ஒரு ஆவரேஜான வேவ்ஸ் தான் கைஸ். 3 ஃபீட்டுக்கு மேலே போச்சுன்னா தான் கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்குன்னு அர்த்தம். 2.9 ஃபீட்லாம் வந்து இட்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். 2.9 ஃபீட்டு, 2 ஃபீட்டு, 1.5 ஃபீட்லாம் வந்து ரொம்ப காமாக இருக்கும் கடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டைட்ஸ்னால் அதான் இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, சுடு வத்தம் முழு வெள்ளம் அப்படின்னு சொன்னேன்ல. கடலில் வந்து எப்போவுமே தண்ணி வந்து ரைஸ் ஆகிக்கிட்டும் குறைஞ்சிக்கிட்டும் இருக்கும் கைஸ். சில நேரங்களில் நீங்கள் போய் பீச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடலில் நிறைய தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், நிறைய தண்ணி ஓடி வந்து நம்ம கரை மேலே மோதும். சில டைமில் பார்த்தீங்கன்னா கடல் என்னமோ கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும், தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும், அதுதான் சுடு வத்தம். நிறைய தண்ணி வெளியே வருது அப்படின்னா அது வந்து முழு வெள்ளம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வாட்டி சுடு வத்தம் வரும், 2 வாட்டி முழு வெள்ளம் வரும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிட்நைட் 1:30 மணிக்கு சுடு வத்தம், அப்போ வந்து கடல் ரொம்ப உள்ளே இருந்திருக்கும், தண்ணி அதிகமாக இருந்திருக்காது. அதே பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா கடலில் தண்ணி ரொம்ப நிறைய இருக்காமல் இருக்கும், அலைகளும் நம்மளை நோக்கி நல்லா கரை ஓரம் வந்து போகும். இது வந்து முழு வெள்ளம். மறுபடியும் அது படிப்படியாக குறைஞ்சி மதியம் 2 மணிக்கு பார்த்திங்கன்னா திரும்பி கடல் உள்வாங்கியிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைஸ் ஆகி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்திங்கன்னா திரும்பி கடல் வெளியே வந்திருக்கும். இதுதான் வெள்ளம் வத்தம் கைஸ். வெள்ளம்னா இந்த மேலே டாப் எண்டு தான் வெள்ளம், வத்தம்னா தண்ணி இல்லாமல் அப்படியே சுண்டி போயிருக்கிறது தான் வத்தம். ஸோ இதுதான் விஷயம். இது எத்தனை மணிக்கு வருது அப்படின்றத வந்து இந்த ஆப்பே நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். இது எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னா நிலவோட மூமெண்ட்ஸை வச்சு தான். அமாவாசை அன்னைக்கு 9 மணிக்கு வந்து முழு வெள்ளம் வரும். ஸோ இதை வச்சு தான் கணக்கு. அது ஒரு நாளும் 3/4 மணி நேரம் தள்ளி போகும். இதை வச்சு தான் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. இதை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண தேவையில்ல அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து ஒரு நிமிஷத்தில் பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேஜர் டைம் எப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்களா, இந்த முழு வெள்ளத்துலேருந்து சுடுவத்தம் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டைமிங், அதாவது காலையில் 10:30லேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே வந்து மேஜர் டைமிங்னு சொல்லுவாங்க. மைனர் டைமிங்னா இந்த சுடு வத்தத்துலேருந்து முழு வெள்ளம் போகிறதுக்குள்ளே, அதாவது சாயங்காலம் 4லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும், இது வந்து மைனர் டைமிங். திரும்பியும் மேஜர் டைமிங் வரும். அது எப்போனா நைட்டு 9:30 மணிக்கு மேலே, அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணி வரைக்கும். இவ்வளோ தான் கைஸ் விஷயம். இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபிஷிங் போனாலே அதிகபட்சமாக நீங்கள் மீன் பிடிக்கலாம். இது எந்த நாலேஜுமே இல்லாமல் நம்ம போய் தூண்டி போட்டாலும் மீன் கிடைக்காம இருக்காது. ஆனால் நம்ம அறியாமையில் நம்ம போகிற டைமிங் வந்து கரெக்டாக அமையும் சில டைமில் லக்கில். அப்போ வந்து நம்ம நல்லா மீன் பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு போனோன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பர்ஃபெக்டான டைமில் போய் நின்று மீனை பிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் வெதர்னு ஒரு ஆப்ஷன். வெதரில் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ வெயில் இருக்கும், 92 டிகிரி ஃபாரன்ஹீட், கொஞ்சம் கடுமையான வெயில் தான், நல்ல வேர்த்து ஊற்றுற அளவுக்கு வெயில். அதுக்கப்புறம் பக்கத்தில் ப்ரெசிபிடேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கொடை மாதிரி ஒரு சிம்பிள், இந்த கொடை சிம்பிள் போட்டு ப்ரெசிபிடேஷன் கொடுத்துருக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, மேகம் எவ்வளோ இருக்குது, மழை வரதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது. 100% ப்ரெசிபிடேஷன்னா சரியான மழை பெய்யும் கைஸ். இன்றைக்கி வந்து 0% ப்ரெசிபிடேஷன், அப்போனா மழை பெய்யறதுக்கான சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ஏர் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. காற்றோட அழுத்தம் 1007 கொடுத்துருக்காங்க. 1700 காற்று அழுத்தம் இருக்குது. ஹியூமிடிட்டினா காற்றில் இருக்க ஈரப்பதம்
62% கொடுத்துருக்காங்க. அப்போனா அதிகமாக தான் இருக்குது. ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தாலே நம்ம வெளியே போனோன்னா வேர்த்து கொட்டும். அதாவது இந்த காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வேர்வை அதிகமாக வரும், வெயிலும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மழை காலத்துலேயும் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், வெயில் காலத்துலேயும் அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் ஏன் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஏரி குளம்லாம் இப்போ வற்றி தண்ணியெல்லாம் நீராவியாக மாறி காற்றாக கலந்துருக்கும். அதுதான் ஈரப்பதம், அது அதிகமாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூவி இண்டெக்ஸ்னால் வெயிலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், அதாவது சூரியனோட கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. யூவி வந்து அதிகமாக இருந்ததுன்னா சுட்டு எரிக்கும் வெயிலாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மத்தியான டைமில் ஃபிஷிங் போகிறதுலாம் தவிர்த்துக்குங்க. போனால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அப்புறம் ஈவினிங் அந்த மாதிரி டைமில் போக மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் விண்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காற்றோட ஸ்பீடு எவ்வளோ, அது எந்த டைரெக்ஷனில் அடிக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அதாவது இன்றைக்கி வந்து எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 12.5 மைல்ஸ்/ஹவர். மைல்ஸ்னால் ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் மைல்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளைக்காரங்களோட டேர்மு மைலு. நம்ம வந்து கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அதிகமாக. ஸோ 12.5 மைல்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 18 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கும். விண்ட் கெஸ்ட்டுன்னா அந்த காற்று வந்து சில டைமில் அதிகமாக இருக்கும், சில டைமில் கம்மியாக இருக்கும். அதாவது 20 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஆவரேஜாக வந்து 12.5 மைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சைடில் மேப்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த டைரெக்ஷனில் காற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ளூ கலராக இருக்கிறது கடல் கைஸ். இந்த க்ரீனு ஒயிட்டாக இருக்கிறது இது வந்து நம்ம கரை. ஸோ கடல்லேருந்து கரையை நோக்கி காற்று அடிச்சிட்டு இருக்குது. அது எந்த சைடில் இருந்து அடிக்குதுன்னா சவுத் ஈஸ்ட், அதாவது தெற்கு திசையில் ஈஸ்ட் சைட்லேருந்து கிழக்கு அந்த பக்கத்தில் இருந்து காற்று கரையை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சோலூனர்னால் ஒன்றும் இல்லை கைஸ். சோலார்னா சூரியன், லூனார்னா சந்திரன். இந்த சூரியனையும் சந்திரனையும் பற்றி சொல்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன். இதில் மெயினாக டாப்பில் வந்து மூன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நிலவை வச்சு தான் நம்ம ஃபிஷ்ஷிங் எல்லாமே கைஸ். நிலவு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது கடலில். ஏன்னா அதுதான் வெள்ள நீர்வையும் வத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது நிலவு தான். நிலவோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அதாவது புவி ஈர்ப்பு சக்தி, அந்த சக்தியை வந்து நம்ம பூமியை சுற்றி வரும்போது கடலோரங்களில் வரும்போது அந்த கடலில் இருக்க தண்ணியை வந்து அது பக்கமாக இழுக்கும். அது இழுக்கும் போது தான் அந்த தண்ணி வந்து பொங்குறது, அதான் முழு வெள்ளம் தண்ணி ஏறுறது. ஸோ தண்ணியை விட்டு கரையோரமாக மூணு கிட்ட வரும்போது அந்த தண்ணியை வந்து விட்டுரும். ஸோ அப்போ வந்து வத்தமாயிடும். இதுதான் வந்து நிலவு வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நிலவு வந்து மறையுது, மூன் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலையில் 4:42க்கு நிலவு வந்து அஸ்தமனம் ஆகிடும். அப்புறம் சாயங்காலம் 5:08க்கு நிலவு வந்து வெளியே வரும். நிலவு வந்து உதிச்சு கடல்லேருந்து வெளியே வரும். ஸோ மறையிற நேரம், உதிக்கிற நேரம், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இல்லுமினேஷன்னா ஒன்றும் இல்லை, எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் நிலவுலேருந்து வெளிச்சத்தன்மை 97.5%. நம்ம வந்து இப்போது இன்னும் 2 நாளில் வந்து பௌர்ணமி வரப்போகுது. மேலே பார்த்தீங்களா டேட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இன்றைக்கி 22, 23, 24ஆம் தேதி மட்டும் டேட்டு கொடுக்காம வட்டமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதன்கிழமை, வெட்னஸ்டே, புதன்கிழமை தான் வந்து பௌர்ணமி கைஸ். ஸோ பௌர்ணமியில் வந்து எப்போவுமே இலுமினேஷன் அதிகமாக இருக்கும். இலுமினேஷன்னா ஒளி வெளியே வர தன்மை. ஸோ 100% வந்து வெளிச்சம் வரும். இன்றைக்கி பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னாடின்றதுனால 97.5% கொடுத்துருக்காங்க. ஏஜும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிலவோட ஏஜ் 13 நாள், 13.3 டேஸ். இப்போ வந்து 15 நாள் ஆகும்போது நிலவு வந்து ஃபுல்லாக முதிர்ச்சி அடைஞ்சிட்டு திரும்பி அது வந்து தேய ஆரம்பிக்கும், தேய்பிறை வரும். டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பூமியிலேருந்து நிலவு எவ்வளோ தூரம் அப்படின்னா 2,51,129 மைல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தூரத்தில் நிலவு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸும் மாறிட்டே இருக்குங்க கைஸ். சில நாட்களில் நிலவு வந்து நம்ம ரொம்ப நெருங்கி வரும். இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக நம்ம நெருக்கமாக இருக்கும் நிலவு. சில நாட்களில் தள்ளி தூரமாக இருக்கும் நிலவு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே.
சூரியனை ஏன் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்கன்னா, சூரியனுக்கு நமக்கும் ஃபிஷ்ஷிங்க்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. நிலவுக்கும் ஃபிஷ்ஷிங்க்கும் தான் சம்மந்தம் அதிகம். ஆனாலும் சூரியனும் கண்டிப்பாக தேவை. சூரியன் எதுக்குன்னா, அந்த பகல் இரவு, பகலில் சில மீன் ஆக்டிவாக இருக்கும், சில மீன் நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்து போகணும். பொதுவாக இதை நம்ம பெருசாக கணிக்க தேவையில்லை, சூரிய வெளிச்சத்தை வச்சு கணிச்சிடலாம். இந்தியா மாதிரி நாட்டில், வெளிநாடுகளில் சில இடத்துல சூரியனே வராது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சூரியன் வரும். 6 மாதம் சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாடெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு அது மெயினாக தேவைப்படும், எப்போ வருது போகுதுன்னு கணக்குக்காக. நம்ம ஊரில் ஈஸி தான். ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா காலையில் 5:54க்கு சூரிய உதயம் ஆகுது. சன்செட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6:23க்கு சூரியன் மறைஞ்சிருது. அதுக்கு கீழே வந்து டான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, டஸ்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டான்னா ஒன்றும் இல்லை கைஸ், சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது காலையில் 5:32க்கே வந்து லைட்டாக வெளிச்சம் வந்துடும், ஆனால் சூரியன் வெளியே வந்திருக்காது. அதுதான் டான். டஸ்க்குன்னா வந்து சூரியனே மறைஞ்சிடும், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அந்த வெளிச்சம் இருக்கும். அது 6:45 வரைக்கும் அந்த வெளிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டாயிடும். அதுக்கப்புறம் மேலே பாருங்கள், சோலார் நூன்னு கொடுத்துருக்காங்க. சோலார் நூன்னா கரெக்டாக உச்சி வெயில்னு சொல்கிறோம்ல. பொதுவாக உச்சி வெயில் வந்து எப்போவுமே மதியானம் 12 மணின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க கரெக்டாக அந்த உச்சி வெயில் எப்போ இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 12:09, அதாவது 9 நிமிஷம் தள்ளி வந்திருக்கு. மிட் நைட் வந்து கரெக்டாக 12 மணி. அது கரெக்டாக இருக்குது, அலைன்மெண்ட்டு தவறவே இல்லை, கரெக்டாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மெயினான இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. மூணில் வந்து இங்கே வேக்சிங் கிப்பஸ்ன்னு கொடுத்துருக்கானே, அப்படின்னா அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்சிங்னா ஒன்றும் இல்லை கைஸ், வேக்சிங்னா வளர்றது. இதே வந்து வேனிங் கிப்பஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் கொடுத்துருப்பாங்க. வேனிங்னா தேய்றது. நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, வளர்பிறை தேய்பிறை. அதாவது நிலவு வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து முழு இருட்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து நியூ மூன் டே அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளைக்காரங்க. நம்ம வந்து அமாவாசைன்றோம். அன்னைக்கு வந்து சுத்தமாக நம்மளால் நிலவை பார்க்கவே முடியாது. அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து வளர்பிறை, கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். சின்ன சின்னதாக நமக்கு தெரிய ஆரம்பித்து கொஞ்சம் பெருசு பெருசாக வளர்ந்து பௌர்ணமி அன்னைக்கு முழுசாக தெரியும். ஸோ இந்த அமாவாசையிலேருந்து பௌர்ணமி போகிறதுக்கு எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 வாரம். இந்த 2 வாரத்தில் 7 நாளில் வந்து நிலவு வந்து பாதி பருவம் அடைஞ்சிரும், அதாவது பாதி வளர்ந்துருக்கும். இந்த பாதிக்கு மேலே வளர்கிறத வந்து கிப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. பாதிக்கு கீழே வளர்ந்துருந்ததுன்னா அதை வந்து கிரசண்ட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து வேக்சிங் கிப்பஸ்ன்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இன்னும் 2 நாளில் பௌர்ணமி வரப்போகுது. ஸோ பாதிக்கு மேலே நிலவு வளர்ந்து வந்துருச்சு. அந்த டார்க்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் போர்ஷன், அது வந்து நிலவு வந்து வளர்ந்து வந்துருச்சு. ஸோ அதனால் வேக்சிங் கிப்பஸ். நாளான்னைக்கு முழு நிலவு. அதுக்கப்புறம் வேனிங் கிப்பஸ். முழு நிலவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தேய ஆரம்பிக்கும். அதாவது அரை நிலவு வரைக்கும் தேயிற வரைக்கும் வேனிங் கிப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அரை நிலவு தேஞ்சு அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து வேனிங் கிரசண்ட்னு சொல்லுவாங்க. முதல் வாரம் வந்து கிப்பஸு, 2வது வாரம் கிரசண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமாவாசை வந்துடும். அமாவாசைக்கு அப்புறம் வர முதல் வாரம் வந்து வேக்சிங் கிரசண்ட்டு, அதாவது சின்னதாக இருந்து வளரும். 2வது வாரம் பார்த்தீங்கன்னா வேக்சிங் கிப்பஸ். இவ்வளோ தான் கைஸ். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் கொஞ்சம் சொல்கிறது போது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில. புரியலன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் திரும்பி விளக்கம் தரேன். இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் நான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் புதுசாக இன்னும் 2 சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மேப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கரண்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்றத சேவ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த லொக்கேஷன்ஸுன்றது எதுக்காகன்னா, நம்ம கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறோம் போட்டில் போனால் கடலில் வந்து நமக்கு எந்த ஒரு லேண்ட்மார்க்குமே இருக்காது. சுற்றி பார்த்தா தண்ணி தான் இருக்கும், நம்ம எங்கே நிற்கிறோம் நமக்கே தெரியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் போய் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம், அந்த இடத்துல நல்லா மீன் கிடைக்குது. திரும்பி அதே இடத்துக்கு வரணுன்னா நம்ம இந்த லொக்கேஷனை மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு திரும்பி அந்த இடத்துக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். லொக்கேஷனில் இந்த கீழே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் இடத்த அது வந்து மார்க் பண்ணிடும். மார்க் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லொக்கேஷனை நல்லா வந்து வஞ்சரம் பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னால் வஞ்சரம்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். போட்டு அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா திரும்பி அதே லொக்கேஷனுக்கு
நீங்கள் கிளிக் பண்ணி நேவிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதே இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஸோ இப்படி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேச்சஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் என்ன மீன் பிடிச்சிங்க அப்படின்றதையும் சேவ் பண்ணிக்கலாம். நான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொடுவா பிடிச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோவை நான் போட்டு மீனோட ஃபோட்டோவோடு போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதை போட்டு சேவ் பண்ண உடனே அன்றைக்கி டீட்டெயில் எல்லாமே அதில் வந்துடும். எத்தனாம் தேதி பிடிச்சேன், அதாவது 10வது ஏப்ரல் எத்தனை மணிக்கு பிடிச்சேன், அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து ஃபிஷ் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் அன்னைக்கு வத்த நீர்வியா வெள்ளை நீர்வியா கரெக்டாக வந்து தண்ணி ஏறுற டைமா இறங்குற டைமா, வேவ்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது, டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருந்தது, வெதர் எந்த அளவுக்கு இருந்தது, இது எல்லாமே அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டேட்டாவாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்தடுத்த வர வருஷங்களில் அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போனீங்கன்னா இதே மாதிரி திரும்பி நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் நல்லா மற்றவங்களுக்கு யாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.